இன்னைக்கு கூட நம்ம பார்த்தீங்கன்னா மும்மொழி பிரச்சனை தான் பெரிய சவாலாக நம்ம பேசிட்டு வர்றோம். எல்லாரும் படிக்கலாமே, எல்லாரும் படிக்கலாமேன்னு. ஆமாம், எல்லாரும் மும்மொழி கொள்கையை படிக்கலாம், யார் இல்லைன்னா. எந்த மாநிலத்தில் மும்மொழி கொள்கை படிக்கிறார்கள்? குறிப்பாக வட இந்தியாவில் நீங்கள் கேட்டிருப்பாருங்கள். வட இந்தியாவில் தான் நாங்கள் நிறைய இடத்துல பணிபுரிஞ்சிருக்கேன். எங்களுக்கு தெரியும், வட இந்தியாவில் பணிபுரிந்த காரணத்தால் வட இந்தியாவில் எங்களுக்கு தெரியும் அங்கே எத்தனை மொழி கொள்கைகள் இருக்கின்றன. அங்கே ஒரு மொழி கொள்கை தான் இருக்குது. எவனுக்குமே இங்கிலீஷும் படிக்க தெரியாது. அதுதான் முக்கியம். ஏன்னா மும்மொழி கொள்கை என்பது நமக்கு திணிக்கப்படுகிறதே தவிர அங்கிருக்கவர்களுக்கு தெரியப்படுவது கிடையாது. அங்கே இருக்கிற வட இந்தியாவில் இருந்த மாநிலங்களுக்கு எவரும் அறிவுறுத்துவது கிடையாது. எவராது தென்னிந்திய மொழிகளை படிக்க வேண்டும் என்ற ஒரு தகவலையா ஒரு செய்தியை சொல்லுவது கிடையாது. ஆனால் மும்மொழி கொள்கை நமக்கு திணிக்கப்படுகிறது என்பதால் மிகவும் முக்கியமாக வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதனை அனைத்தையும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வரலாற்றை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் பழமையான வரலாற்றை சார்ந்தவர்கள் என்பதுதான் மிக முக்கியமான சொல்லணும். அவ்வாறுதான் கீழடி போன்ற இடங்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டன. நம்ம இரும்பின் காலம் பின்னோக்கி சென்றுள்ளன. நம்முடைய வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்கின்ற ஒரு செயல் அணுகுமுறை இப்பொழுது நிகழ்ந்துள்ளது. அதை நாம் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆழமான கருத்தாக நான் இங்கே எடுத்து சொல்ல விரும்புகிறேன்.